ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் தமிழன் சையத். இன்னைக்கு பேச போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா, ஹவு டு ஃபைண்ட் அ ஜாப் இன் ஜெர்மனி. என்னோட ஓன் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு நான் ஷேர் பண்ணுறேன். நான் எப்படி ஜாப் தேடினேன், இந்த மாதிரி தேடினால எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்ற விஷயங்களை வந்துட்டு நான் இதில் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி நீங்கள் ஜாப் தேடினா மட்டும்தான் உங்களுக்கு ஜாப்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நான் சொல்ல வரல. இது என்னோட ஓன் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். இதில் வந்துட்டு நான் சொல்கிற பாயிண்ட் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அதை எடுத்துக்கோங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது ஜாப் சர்ச் பண்ணுறதுல. அதை நான் ஏதாவது பேச மறந்துட்டேன், பேச விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த வீடியோ கீழே கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணலாம். என்ன மாதிரி பாயிண்ட் நான் மிஸ் பண்ணிட்டேன், அதை சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் சில பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட நான் ஒரு 11 பாயிண்ட் கிட்ட நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப பொறுமை முக்கியம். ஸோ ஜெர்மனியில் நீங்கள் ஜாப் தேடுறீங்க, ஜெர்மனியில் இருந்து ஜாப் தேடுறீங்கனாலும் சரி, ஜெர்மனியில் இல்லாமல் நீங்கள் இந்தியாவில் இருந்து ஜாப் தேடுறீங்கனாலும் சரி, பொறுமை ரொம்ப முக்கியம். அதை வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் பாயிண்டாகவே சொல்லிடுறேன். ஏன்னா பொறுமை இல்லாமல் நம்ம ஜாப் சர்ச் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நமக்கு வந்துட்டு ஒரு மென்டல் பீஸ் இருக்காது. ஸோ கொஞ்சம் உங்களுக்கு பொறுமை முக்கியம். பொறுமையாக வேலை தேடுங்க. ஸோ அதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஜெர்மனிக்கு நீங்கள் ஜாப் தேட போறீங்க அப்படின்றத வந்துட்டு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கல்ல, அந்த மெயில் ஐடி பர்டிகுலராக ஜெர்மனி ஜாப் சர்ச்சுக்கு மட்டும்தான் இருக்கணும். ஓகேங்களா? நீங்கள் மேபி உங்களோட பர்சனல் ஐடி நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் நம்ம அது ஆல்ரெடி நிறைய சோசியல் நெட்வொர்க்கு கொடுத்து வச்சிருப்போம். ஸோ தேவையில்லாத நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். ஜெர்மனி ஜாப் சர்ச் பண்ணுறதுக்காகவே ஒரு பர்டிகுலராக ஒரு பர்சனல் இமெயில் ஐடி கிரியேட் பண்ணிக்கோங்க. அந்த பர்சனல் இமெயில் ஐடியை வந்துட்டு ஒன்லி ஃபார் ஜெர்மன் ஜாப் சர்ச்சிங் மட்டும் யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி ஜங்க் ஃபோல்டரை வந்துட்டு நீங்க மறக்காம டெய்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட் நீங்க செக் பண்ணுங்க. ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்துட்டு நம்ம ஜாப்ஸ் நிறைய அப்ளை பண்ணுவோம். சம்டைம்ஸ் மற்ற கம்பெனிஸ் வந்துட்டு நம்ம ரீச் பண்ணுவோம். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்துட்டு நார்மலா நமக்கு இன்பாக்ஸ்ல வந்துடும். சில டைம் அந்த ஜங்க் ஃபோல்டர்ல போயிட்டு இருக்கும். ஸோ டெய்லி ஒன்ஸ் வந்துட்டு நீங்க ஜங்க் ஃபோல்டரை வந்துட்டு செக் பண்ணுங்க. அதை வந்துட்டு ஒரு ஆக்டிவிட்டியா வச்சுக்கோங்க. பிகாஸ் சில கம்பெனிஸ் வந்துட்டு உங்களுக்கு இன்டர்வியூ வைக்க ட்ரை பண்ணுவாங்க. பட் அவங்க வந்துட்டு ஜங்க் ஃபோல்டர்ல வந்துட்டு பிளாக் ஆகி இருப்பாங்க. கண்டிப்பா அந்த ஜங்க் ஃபோல்டரையும் செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஆப்வியஸா அவங்களோட இமெயில் ஐடி கரெக்டான அந்த கம்பெனி இமெயில் ஐடி ரீச் ஆயிருக்கா, எண்டிங்ல முடிகிற டொமைன் வந்துட்டு அந்த கம்பெனி இமெயில் ஐடியா அப்படின்றதையும் நீங்க பாத்துக்கோங்க. ஸோ அது வந்துட்டு வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, மூணாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா, நான் வந்துட்டு ஒரு வெப்சைட் சொல்றேன். இந்த வீடியோக்கு கீழே அந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு நான் ஒரு சில லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் அதை கோத்ரூ பண்ணுங்க. யூரோபாஸ், இட்ஸ் ஃப்ரீ வெப்சைட் ஃபார் கிரியேட்டிங் ரெஸ்யூம், கவர் லெட்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். அது போக நீங்கள் வந்துட்டு அதிலேயே ஜாப் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட் வந்துட்டு நான் ரீசெண்ட் டேஸ் ஆக்சுவலாக எனக்கு முன்னாடியே யாரோ சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பட் நான் அதிகமாக அதை யூஸ் பண்ணது கிடையாது. அப்புறம் நான் என்னோட ரெஸ்யூம்ஸ் எல்லாம் அதில் கிரியேட் பண்ணி அப்ளை பண்ண ஆரம்பித்தேன். ஒரு நல்ல ஒரு டூல், நல்ல ஒரு வெப்சைட்டாகவும் இருந்துச்சு. ஓகேங்களா? இந்த யூரோபாஸ் அப்படின்ற வெப்சைட்டை வந்துட்டு அது வந்துட்டு ஃப்ரீ வெப்சைட் தான். உங்களுக்கு ரெஸ்யூம் வந்துட்டு நீங்கள் யூரோப்பியன் ஃபார்மெட்டில் கிரியேட் பண்ணிக்கலாம், கவர் லெட்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அதிலே கூட ஜாப்ஸ் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்துட்டு அந்த வெப்சைட்ல கொடுக்குறாங்க. அதை தாண்டி லிங்க்டின், அப்புறம் ஜிங்க், ஸ்டெப்ஸ்டோன், ஸோ இந்த நான் சொன்ன இந்த 4 வெப்சைட்டுமே நீங்கள் வந்துட்டு ஆக்டிவாக யூஸ் பண்ணணும் ஜாப் சர்ச் பண்ணுறதுக்கு ஜெர்மனியில். ஓகேங்களா? ஒரு 3 வெப்சைட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுவேன். அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 4 இதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, 4 வெப்சைட்டுமே நீங்கள் ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறீங்க. பட் ஸ்டில் உங்களுக்கு டைம் இருக்குது, நீங்கள் வேறு மற்ற வெப்சைட்ஸும் ரெஃபர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸில் நான் யூஸ் பண்ணது வந்துட்டு அந்த இண்டீட் யூஸ் பண்ணியிருக்கேன், அப்புறம் ஜாப் வேர், அப்புறம் ஜாப் லீட்ஸ். ஸோ இந்த 3 வெப்சைட்ஸும் நான் யூஸ் பண்ணுவேன். பட் இது ஆப்ஷனல் தான். பட் நான் சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் 4 வெப்சைட் வந்துட்டு நீங்கள் மறக்காமல் யூஸ் பண்ணணும். லிங்க்டின், ஜிங்க், ஸ்டெப்ஸ்டோனு, அதே மாதிரி யூரோபாஸ். ஸோ இந்த 4 வெப்சைட்டுமே வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் ஆக்டிவாக நீங்கள் அதில் வந்துட்டு உங்கள் ப்ரொஃபைலை பில்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு நல்லா ப்ராப்பராக நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணுங்கள். அதில் லிங்க்டின்ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைலை வந்துட்டு நீங்கள் கீப் ஓப்பன் டு ஒர்க் அப்படின்ற ஒரு ப்ரொஃபைல் வந்துட்டு நீங்கள் வைக்க ட்ரை பண்ணுங்கள். ஈவன் தோ நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ஆல்ரெடி, உங்கள் எம்ப்ளாயர்ஸ்க்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, அட்லீஸ்ட் அந்த கீப் ஓப்பன் டு ஒர்க் டூ ரெக்ரூட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கண்டிப்பாக நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. பிகாஸ் சம் ரெக்ரூட்டர்ஸ் வந்துட்டு டேரெக்டாக உங்களை பிங்க் பண்ணி கூப்பிட சான்சஸ் அதிகம். ஸோ லிங்க்டின்ல அந்த கீப் ஓப்பன் டு ஒர்க் அப்படின்றத வந்துட்டு முடிஞ்சால் ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணி வைங்க ஃபார் எவ்ரி ஒன். இல்லை உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி ஜாப்ல இருக்கீங்க, மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா, அட்லீஸ்ட் ஓப்பன் டு ஒர்க் ஃபார் ரெக்ரூட்டர்ஸ்ன்றதையாச்சும் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. சில ரெக்ரூட்டர்ஸ் வந்துட்டு உங்கள் இன்பாக்ஸில் வந்துட்டு நீங்கள் சர்ச் பண்ணுற ஜாப் ரிலேட்டடாக அட்லீஸ்ட் வந்துட்டு அவங்க உங்ககிட்ட வந்துட்டு பேச ட்ரை பண்ணுவாங்க. அது மூலமாக கூட உங்களுக்கு வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். இந்த ஓப்பன் டு ஒர்க் அப்படின்றத வந்துட்டு நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க உங்கள் ப்ரொஃபைலில். லிங்க்டின் மெம்பர்ஷிப் போட்டுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அடிஷ்னலாக நீங்கள் மெம்பர்ஷிப் போடுறது வந்து ஒரு ஆப்ஷனல் தான். பிகாஸ் அதை நீங்கள் போட்டிங்கன்னா சில ரெக்ரூட்டர்ஸ்க்கு வந்துட்டு நீங்கள் டேரெக்டாக மெசேஜ் பண்ணலாம். அது போக நிறைய அந்த ஏஐ டூல் வந்துட்டு இப்போ இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஜாப் அப்ளை பண்ண போறீங்க, அந்த ஹையரிங் மேனேஜர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மெசேஜ் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அந்த ஏஐயே வந்துட்டு உங்களுக்கு ஒரு மெசேஜ் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அந்த மெசேஜ் வந்துட்டு ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்கும். நீங்கள் உங்கள் மெனக்கட்டு உங்கள் டைமை வந்துட்டு நீங்கள் போட்டு மெசேஜ் டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டக்குன்னு நீங்கள் ஜாப் அப்ளை பண்ண போறீங்க, அவங்க ப்ரொஃபைல் இருக்குது, அவங்க ப்ரொஃபைலில் வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணி மெசேஜில் போனீங்கன்னா ஏஐயே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஜாபுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணிடும். நீங்கள் அதை ரீட் பண்ணிட்டு வேணும்னா மாடிஃபை பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு சென்ட் பண்ணிக்கலாம். ஆக்டிவாக ஜாப் தேடுறீங்க, ஒரு 1 or 2 months உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஜாப் தேடணும் அப்படின்ற மாதிரி பட்சத்தில்
இந்த லிங்க்டின் அந்த மெம்பர்ஷிப் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்துட்டு அடிஷனல் ஆட் ஆன் தான். அதுக்கு நீங்க மந்த்லி பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மந்த்லி பேமெண்ட்டை நீங்க பண்ணிட்டு அந்த லிங்க்டின் கொடுக்குற அடிஷனல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் நீங்க ஜாப் சர்ச் பண்றதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நானும் கொஞ்ச நாள் அதை வந்துட்டு யூஸ் பண்ணேன். ஒரு 1 or 2 months நான் யூஸ் பண்ணியிருப்பேன். அது நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அதனால சொல்றேன். இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். பட் நீங்க ஆக்டிவா தேடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நிறைய ரெக்ரூட்டர்ஸை போய் நீங்க கான்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் அந்த மெம்பர்ஷிப் லிங்க்டின் மெம்பர்ஷிப் வந்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு வந்துட்டு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுடைய ரெஸ்யூம் நீங்க எதுல ப்ரிப்பேர் பண்றது, எதுல நான் வந்துட்டு யூரோப்பியன் ஃபார்மட் ப்ரிப்பேர் பண்றது அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நான் சொன்ன அந்த யூரோபாஸ் வெப்சைட்ல போயிட்டு நீங்க தாராளமா கிரியேட் பண்ணலாம். அது ஒன்று தான் வெப்சைட்னு கிடையாது. பட் அது வந்து ஒரு ஃப்ரீ வெப்சைட். அது வந்து ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கும். அதுல ரொம்ப டெம்ப்ளேட்ஸ்லாம் இருக்காது. பட் அது மோர் தென் எனஃப் நமக்கு வந்துட்டு ஒரு ப்ராப்பர் சிவி பில்ட் பண்றதுக்கு. டிசைனிங்லாம் நிறைய எதிர்பார்க்குறீங்க உங்களுடைய ரெஸ்யூம்ல அப்படின்னா நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. பட் அது வந்துட்டு கொஞ்சம் அட் த எண்ட் உங்களுக்கு வந்துட்டு ஒரு பேமெண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு அட்லீஸ்ட் ஒன் டைம் பேமெண்ட்டாச்சும் அவங்க கேட்பாங்க, இல்ல மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி இருக்கும். பட் நான் ரெக்கமெண்ட் பண்றது வந்து இந்த யூரோபாஸ். அது போக இந்த resume.io இந்த மாதிரி ஃப்ரீ வெப்சைட்ஸ்லாம் இருக்கு. நான் எல்லாத்துலயுமே என்னோட ரெஸ்யூம் கிரியேட் பண்ணியிருக்கேன். அட் த எண்ட் நான் கடைசியில் யூரோபாஸ் தான் நான் வந்தேன். ஐ ஃபெல்ட் யூரோபாஸ் இஸ் பெட்டர் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கடைசியில் எனக்கு அப்படிதான் தோணுச்சு. இது என்னோட ஓன் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்டில் தேர் ஆர் மெனி பிளாட்ஃபார்ம் டு கிரியேட் யுவர் யூரோப்பியன் சிவி. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பட் அட் த எண்ட் அவங்க பேமெண்ட் கேட்பாங்க. அது நீங்க ஒன் டைம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஓகே. இங்க வந்துட்டு என்ன பிரச்சனைனா நம்ம ஒவ்வொரு டைம் நம்ம ஜாப் டிஸ்கிரிப்ஷன் படிக்கிறப்போ நம்ம வந்துட்டு அதை மாத்துற மாதிரி இருக்கும். நம்மளோட ரெஸ்யூம் வந்துட்டு மாத்துற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க ஒரு பேமெண்ட் கொடுத்து ஒரு ரெஸ்யூம் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா நீங்க அந்த டூலையே டிபெண்ட் பண்ணியிருப்பீங்க. அப்பப்போ நீங்க மாத்திட்டே இருக்கணும். இல்ல நீங்க உங்களுடைய சிவிஎஃப் ஒரு வேர்ட் ஃபார்மெட்ல தான் வச்சிருக்கீங்க. நீங்க அப்பப்போ அதை பிடிஎஃப் மாத்தி அப்ளை பண்ணுவீங்க. அந்த மாதிரி வச்சிருந்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டா ஃபைன். ஒரு யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட்ல நீங்க வந்துட்டு ரெஸ்யூம் கிரியேட் பண்றீங்க, அப்பப்போ மாடிஃபை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த யூரோபாஸ்ன்ற டூல் வந்துட்டு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இட்ஸ் a ஃப்ரீ டூல். யூ கேன் நீங்க வந்து ஜஸ்ட் போயிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்கு அந்த டூல் அப்படின்றது. இட்ஸ் a ஃப்ரீ டூல். அதான் நான் வந்துட்டு சொல்றேன். நீங்க அதுக்கு காசு எதுவுமே கொடுக்க தேவையில்ல. நீங்க அந்த டூலை கண்டிப்பா மறக்காம உங்களோட சிவி கிரியேட் பண்றதுக்கும் உங்களுடைய கவர் லெட்டர் கிரியேட் பண்றதுக்கும் அப்புறம் உங்களுடைய ஜாப் சர்ச் பண்றதுக்கும் நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க. எத்தனை பேஜ் ப்ரோ வச்சுக்கலாம் ரெஸ்யூம்ல அப்படின்றது சில பேர் கேட்பீங்க. நீங்க மோர் தென் 10 years எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா மேக்ஸிமம் 3 பேஜ் போகலாம் எனக்கு தெரிஞ்சு. இல்ல நீங்க லெஸ் தென் 10 years இருக்கீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 2 pages ஃபைன். நீங்க இப்பதான் ஃப்ரெஷர் இல்ல உங்களுக்கு 2 years 3 years தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா உங்களால கண்டிப்பா 1 page ப்ரொஃபைல் கூட கிரியேட் பண்ண முடியும். ரெஸ்யூம் சொல்றேன். இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த எக்ஸ்பீரியன்ஸ். ஐ திங்க் மினிமம் 2 இஸ் ரெக்வயர்ட் இஃப் யூ ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் மோர் தென் 3 or 4 years அந்த மாதிரி நீங்க வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுக்கோங்க. 2 pages ரெஸ்யூம் வந்துட்டு நான் ப்ரிஃபர் பண்ண என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஐ ஆல்வேஸ் அப்ளை வித் 2 pages ரெஸ்யூம். நான் 1 page கிரியேட் பண்ணியிருக்கேன். இட்ஸ் அப் டு யூ. உங்களுடைய ஒர்க் எவ்வளவு நீங்க காட்டணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க உங்களுடைய ரெஸ்யூம்ல போட்டுக்கலாம். அதே மாதிரி உங்களோட ரெஸ்யூமை ரொம்ப நிறைய இன்ஃபர்மேஷன் போட தேவையில்ல. ரெஸ்யூம் பேஜஸ் வந்துட்டு இவ்வளவுதான் இருக்கணும்னு கிடையாது. இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் வந்துட்டு உங்களுக்கு சொன்னேன். பட் அகைன் இதை பற்றி நம்ம பேசணும்னா அதுக்கு ஒரு தனி வீடியோ போடணும், எப்படி ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம். நான் சொன்ன வெப்சைட்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஜாப் அப்ளை பண்ணுவீங்க. அதை தாண்டி யாராவது உங்களை ரெஃபர் பண்ணுறாங்க அந்த கம்பெனிக்கு அப்படின்னா அது வந்துட்டு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எவ்வளோ ஜாப்ஸ் அப்ளை பண்ணாலும் ஒருத்தவங்க ஆல்ரெடி ஒரு கம்பெனியில் இருக்காங்க, அவங்க உங்களுடைய ரெஸ்யூமை வந்துட்டு ஹெச்ஆருக்கு ரெஃபர் பண்ணுறாங்க. லைக் நான் சொல்கிறது ஜெர்மனியில் சொல்கிறேன். ஸோ அப்படி அவங்க ரெஃபர் பண்ணுறாங்க, இல்லை அவங்களோட ஐடியை நீங்கள் வந்துட்டு ஜாப் அப்ளை பண்ணும்போது யூஸ் பண்ணுறீங்க அந்த ரெஃபரல் டேப்ல அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா தேர் இஸ் ஹை சான்ஸ் உங்களுக்கு வந்துட்டு இன்டர்வியூ கால்ஸ் வர்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. இது நான் வந்துட்டு நோட் பண்ணேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச பழைய மேனேஜர்ஸ் யாராவது ஆல்ரெடி ஏதாவது ஒரு கம்பெனில நல்ல பொசிஷன்ல இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க கிட்ட கான்டாக்ட் பண்ணி நீங்க இந்த மாதிரி ஜாப் சர்ச் பண்றீங்க, உங்களுடைய ப்ரொஃபைல் இது அப்படின்றத வந்துட்டு அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ அவங்க ரெஃபர் பண்ணாங்கன்னா கண்டிப்பா இன்டர்வியூஸ் கால் வர அதிக சான்சஸ் இருக்கு. கம்பேர் டு நீங்க நார்மலா ஒரு சோசியல் நெட்வொர்க் போய் அதை வந்துட்டு நீங்க ஜாபை தேடி அப்ளை பண்றதுக்கும் ஒருத்தவங்க ரெஃபர் பண்றதுக்கும் கண்டிப்பா பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. ஜெர்மன் மார்க்கெட்ல கண்டிப்பா அந்த ஆப்ஷன் இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு யாராவது ஒரு மேனேஜரோ உங்களுடைய பழைய மேனேஜரோ இல்ல உங்களுடைய கிளைண்ட் மேனேஜரோ உங்களுடைய ஜாப் சர்ச்சுக்கு வந்து சப்போர்ட் பண்ற சில பேர் இருப்பாங்க, உங்களுடைய வெல் விஷர்ஸ். ஸோ அவங்க ஆல்ரெடி ஐடி டொமைன்ல ஒரு நல்ல பொசிஷன்ல இருப்பாங்க. ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா அவங்களோட நேம் அண்ட் அவங்க ஒர்க் பண்ற கம்பெனி, அவங்களுடைய பேசிக் டீடைல்ஸ் லைக் அவங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல், அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர், அவங்களோட இமெயில் ஐடி, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை வந்துட்டு உங்களுடைய ரெஸ்யூம்ல லாஸ்ட் ரெஃபரன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேரு நான் சொன்ன டீடைல்ஸ் எல்லாம் நீங்க கொடுத்துக்கலாம். இப்படி நீங்க கொடுக்கறதுனால என்னன்னா உங்களுடைய ரெஸ்யூம் அவங்க பாக்குறப்போ இதே மாதிரி உங்களுக்கு ஒரு ரெஃபரன்சஸ் அப்படின்ற ஒரு ஃபீல்ட் இருக்கிறப்போ ஐ திங்க் தேர் இஸ் ஹை சான்ஸ் உங்களுடைய ப்ரொஃபைலை கன்சிடர் பண்ண அவங்களுக்கு வந்துட்டு மேபி நியூ எம்ப்ளாயர்ஸ்க்கு உங்களை வந்துட்டு அவங்க தெரியாது. பட் நீங்க ரெஃபரன்ஸோட நீங்க அப்ளை பண்றப்போ
தேர் இஸ் அ ஹை சான்ஸ். ஸோ இதுவும் வந்துட்டு ஒரு பாயிண்ட் நான் நோட் பண்ணேன். உங்கள பத்தி தெரிஞ்ச உங்களுடைய மேனேஜரும் சரி, உங்கள பத்தின பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு கண்டிப்பா உங்களுடைய பழைய மேனேஜர்ஸ்க்கு வந்துட்டு தெரியும். கண்டிப்பா அவங்க வந்துட்டு உங்கள ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற நான் சொன்ன மாதிரி உங்களுடைய பழைய மேனேஜர்ஸ் ஆர் உங்களுடைய பாஸ்ட் கிளையண்ட் அவங்கலாம் வந்துட்டு உங்க மேல ஒரு நல்ல ஃபீட்பேக் வச்சிருந்தாங்க அப்படின்னா, அவங்க உங்களுக்கு ஜாப் ரெஃபரலுக்கு அவங்களுடைய ஐடி, இமெயில் ஐடிலாம் குடுக்க ரெடியா இருக்காங்க அப்படின்னா, அவங்க கிட்ட ஒரு கன்சர்ன் அவங்க கிட்ட நீங்க கேட்டுட்டு, அதுக்கப்புறம் அவங்க டீட்டெயில்ஸ் வந்துட்டு உங்க ரெஸ்யூம்ல போடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜா இருக்கும் உங்களுடைய சிவி பார்க்குறப்போ. பட் அவங்க டீட்டெயில்ஸ் நீங்க போடுறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட ஒரு தடவ கேட்டுட்டு நீங்க போடுங்க. இன்கேஸ் அவங்க ஏதாவது கால் ரிசீவ் பண்ணாங்கன்னா, உங்கள பத்தி அவங்க கேட்கிறப்போ, கம்பெனி சைடு கேட்கிறப்போ, அவங்க வந்துட்டு ஆல்ரெடி பிரிப்பேர்டா இருப்பாங்க. என்ன சொல்லணும் அப்படின்றது. பட் இதுவும் கம்ப்ளீட்டா ஆப்ஷனல் தான். இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜா இருக்கும் அப்படின்றது வந்துட்டு நான் பர்சனலா ஃபீல் பண்றேன். நீங்க கண்டிப்பா ஒரு சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க டொமைனுக்கு ஏத்த ஒரு சர்டிஃபிகேஷனா இருக்கலாம். நீங்க ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் அப்படின்னா, ப்ராஜெக்ட் மேனேஜருக்குன்னு சில சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கு மார்க்கெட்ல. ஸோ அதை நீங்க முடிச்சு வைக்கலாம். நீங்க வந்துட்டு ஒரு டெக்னிக்கல் பர்சன் அப்படின்னா, அதுக்கேத்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் கோர்சஸ் அண்ட் சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க அதையும் முடிச்சு வச்சுக்கோங்க. அதை முடிச்சதை நீங்க கண்டிப்பா உங்க ரெஸ்யூம்ல வந்துட்டு நீங்க போடலாம். இது வந்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஆடட் அட்வான்டேஜா இருக்கும். நீங்க ஜாப் அப்ளை பண்றதுக்கு முன்னாடியே நீங்க என்ன பண்ணணும்னா, மார்க்கெட்ல உங்களுடைய இந்த வேலைக்கு இப்போ எப்படி இருக்கு மார்க்கெட், என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்றத பாருங்க. கண்டிப்பா அதுல என்ன சர்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கறாங்க அப்படின்றத வந்துட்டு நீங்களே கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இல்ல உங்களோட சீனியர்ஸ் யார்ட்டயாவது கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கரெக்ட்டான சர்டிஃபிகேஷன பண்ணிட்டு, ஆனா நீங்க சர்டிஃபிகேஷன் வந்துட்டு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி, ஒரு மணி ஸ்பெண்ட் பண்ணி பண்றீங்க. கண்டிப்பா ஒரு ப்ராப்பர் சர்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்ட்டா எது மேட்ச் ஆகுதோ, உங்க டொமைனுக்கு எது மேட்ச் ஆகுதோ, அத கரெக்ட்டா பார்த்து பண்ணிட்டு, அந்த சர்டிஃபிகேஷன் உங்க ரெஸ்யூம்ல போடுங்க. சோ தட் நீங்க ஜாப் சர்ச் பண்றப்போ அந்த பர்ட்டிகுலர் ஏரியாவ வந்துட்டு நீங்க மறந்துறலாம். ஆஹா நம்ம இந்த சர்டிஃபிகேஷன் பண்ணலையே, அது பண்ணலையே, இது பண்ணலையேன்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப யோசிக்க தேவையில்ல. ஏன்னா நீங்க ஆல்ரெடி பிரிப்பேர்டா இருக்கீங்க. உங்களுக்கு தெரியும் நான் வந்து பண்ணிட்டு இருக்க ஜாப் இது. நான் பண்ண போற ஜாப் இது. இதுக்கு வந்துட்டு இதுதான் சர்டிஃபிகேஷன் மார்க்கெட்ல பூமா இருக்கு. இதுதான் எதிர்பார்க்குறாங்க அப்படின்றது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அதை நீங்க ஆல்ரெடி பண்ணிட்டீங்க. ஸோ இதை வந்துட்டு தெளிவா உங்க மைண்ட்ல ஏத்திட்டு அந்த சர்டிஃபிகேஷனை முடிங்க. அந்த சர்டிஃபிகேஷன் டீடைல்ஸ் உங்க ரெஸ்யூம்ல போடுங்க. ஒரு பெஸ்ட் அப்ரோச்சா இருக்கும். ஏன்னா நீங்க ஜாப் சர்ச் பண்ண தேர்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு நீங்க அப்பதான் நீங்க பார்ப்பீங்க. ஓகே இது இந்த சர்டிஃபிகேஷன் கேட்குறாங்க, அந்த சர்டிஃபிகேஷன் கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபைனலைஸ் உங்களுக்கு எந்த சர்டிஃபிகேஷன் நீங்க பண்ணணும். நீங்க மல்டிபிள் சர்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். பட் அட்லீஸ்ட் நான் சொல்றது ஒன்னாச்சும் நீங்க வந்துட்டு அந்த மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருப்பாங்க. அந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற ஒரு சர்டிஃபிகேஷன் நீங்க உங்க டொமைனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க, ஏதாவது ஒரு கன்சல்டன்சி பேர் சொல்லுங்க ப்ரோ, நான் வந்துட்டு ஜாப் அப்ளை பண்ணலான்னு இருக்கேன் அவங்க மூலமா அப்படின்னு கேட்குறீங்க. நிஜமா சொல்லணும்னா எனக்கு வந்துட்டு சில கன்சல்டன்சி நேம் தெரியும். நான் அவங்க மூலமா ஜாப் அப்ளை பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். பட் அவங்களால எனக்கு எந்த யூஸ்மே கிடையாது. ஓப்பனா சொல்லணும்னா அவங்க கிட்ட என்னோட ரெஸ்யூம் ஷேர் பண்ணியிருக்கேன், என்னோட கவர் லெட்டர் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அவங்க நம்ம கவர் லெட்டர் நம்ம ரெஸ்யூம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணுவாங்க. அவங்களும் வந்துட்டு அவங்க சைட் ட்ரை பண்ணுவாங்க, நிறைய கம்பெனிஸ்க்கு அப்ளை பண்ணுவாங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்றேன், எனக்கு பெருசா ஹெல்ப் பண்ணல. ஏன்னா அவங்க வந்துட்டு ட்ரை பண்ணது பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா தான் ட்ரை பண்ணுவாங்க. நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரி கன்சல்டன்சிஸ் இங்க அந்த அளவுக்கு ஃபாஸ்டா இருக்காது. அவங்களுக்குன்னு ஒரு பேஸ் இருக்கும். அந்த பேஸ்ல தான் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. இண்டிவிஜுவலா எஃபர்ட் போட்டு நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு தேடுறீங்களோ அது அவ்வளவுக்கு நல்லது. நான் என்ன சொல்லுவேன்னா, அட் தி எண்ட் ஒரு கன்சல்டன்சியை நம்பி மட்டுமே நீங்க ஒரு ஜாப் கிடைச்சிரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணாதீங்க. நீங்க உங்களோட எஃபர்ட்டை போட்டுட்டே இருங்க. இப்போ ஒரு கன்சல்டன்சி வந்துட்டு உங்களுக்கு நான் வேலை வாங்கி தர்றேன், நீங்க வேலை வாங்கி தந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்துட்டு எனக்கு பே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சில கன்சல்டன்சி எல்லாம் ஜெர்மனில இருக்கு. ஆனா அந்த கன்சல்டன்சி வந்துட்டு ரொம்ப ஸ்லோவா தான் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களே நீங்க டிபெண்ட் பண்ணி இருக்கவும் முடியாது. இன்னொன்னு என்ன பிரச்சனைனா, நீங்க தான் உங்க ரெஸ்யூம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். நீங்க அவங்க கிட்ட உங்களோட ரெஸ்யூம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கொடுக்குற கண்டென்ட்டை அவங்க போட்டு அவங்க ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணி வச்சிருவாங்க. அதை வச்சு தான் அவங்க எல்லா கம்பெனிஸ்க்கும் அப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க. தேர் இஸ் a very less chance உங்களுக்கு அவங்க சைடுல இருந்து ஒரு ஆஃபர் காலோ வர்றதுக்கு இன்டர்வியூக்கு. அதை வந்துட்டு ஒரு ஆப்ஷனலா வச்சுக்கோங்க. அது கம்ப்ளீட் ஆப்ஷனல் தான். கன்சல்டன்சியை நம்பி நீங்க வந்துட்டு ஜாப் சர்ச் பண்றது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் சொல்றேன். நிறைய கன்சல்டன்சி மேபி இருக்காங்க, உங்களுக்கு சீக்கிரம் கூட வேலை வாங்கி தரலாம். பட் அந்த மாதிரி ஒரு கன்சல்டன்சி எதையுமே நான் கடந்து வரல. ஸோ அதனால எனக்கு வந்துட்டு அந்த மாதிரி ஒரு கன்சல்டன்சி இருக்கு அப்படின்றது வந்துட்டு என்னால இங்க லிஸ்ட் அவுட் பண்ண முடியல. கடந்து வந்து கன்சல்டன்சி எல்லாமே அவங்க வந்துட்டு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாங்க. இல்லைன்னா அவங்க வந்துட்டு எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல. எனக்கு வந்துட்டு அவங்க மூலமா எந்த ஒரு கால்ஸுமே வரல சொல்ல போனா. அதுதான் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பா மேபி உங்களுக்கு நீங்க வீடியோ பாக்குறவங்களுக்கு யாருக்காவது தெரியும், உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இந்த கன்சல்டன்சி மூலமா அவங்க வேலை கிடைச்சிருக்கு, ஜெர்மனில வந்துட்டு இவங்க இந்த கன்சல்டன்சி தான் வேலை வாங்கி கொடுத்தாங்க, இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இப்போ கமெண்ட் பண்ணுங்க. அதை வந்துட்டு நம்ம மத்த பாக்குறவங்க வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் கன்சல்டன்சி மூலமா எனக்கு எந்த ஒரு ஹெல்ப்புமே ஜாப் சர்ச் கிடைக்கவே இல்லை. இது வந்துட்டு நம்மளுடைய லாஸ்ட் பாயிண்ட். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்ன்ற மாதிரி ஜெர்மன் ஸ்கில். உங்களுக்கு ஜெர்மன் ஸ்கில் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஜெர்மனில வேலை இருக்கு. ஸோ ஜெர்மன்
ஜெர்மன் ஸ்கில் மட்டும் கிடைச்சா போதும். கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஜெர்மன் இல்லாம நீங்க போடுற எஃபோர்ட் வந்துட்டு எவ்வளோ இருக்கோ, அதுல பாதிக்கும் பாதி தான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நீங்க போடுற மாரி இருக்கும். இன்கேஸ் உங்ககிட்ட ஒரு ஜெர்மன் ஸ்கில் இருக்குன்னா. இப்பதான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் நீங்க வந்துட்டு மாஸ்டர்ஸ் பிளான் பண்றீங்க. மாஸ்டர் முடிச்ச கையோட வேலைக்கு ஜாயின் பண்ணணும். சம்திங் ஏதாவது ஒரு பிளான் வச்சிருக்கீங்க அப்படின்னா, நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, ஒரு 1 இயர் வந்துட்டு நீங்க வாட்டெவர் நீங்க படிச்சுட்டு இருந்தாலும் சரி, இந்தியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அந்த டைம்ல பேரலா நீங்க வந்துட்டு ஜெர்மன் கோர்ஸ் வந்துட்டு எடுத்து படிக்க ஆரம்பிங்க. அட்லீஸ்ட் நீங்க வந்துட்டு ஒரு B1 லெவலுக்காச்சு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா, நீங்க ஜெர்மனி வந்து ஜாப் சீக்கர் விசால வரீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு மார்க்கெட்ல ஹை டிமாண்ட் இருக்கும். ஏன்னா நீங்க ஜெர்மன் ஸ்கில்லோட வந்திருக்கீங்க. இன்கேஸ் ஜெர்மன் ஸ்கில் இல்லாம நீங்க வந்துட்டு ஜாப் சர்ச் பண்றீங்க அப்படின்னா, இப்போ என்னோட கேஸ் பாத்தீங்கன்னா, நானும் வந்துட்டு ஜெர்மன் ஸ்கில் இல்லாம தான் ஜாப் தேடினேன். ஸோ அது வந்துட்டு எனக்கு ஒரு ரொம்ப டைம் கன்சியூம். நான் லாஸ்ட் வீடியோ நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பாருங்க. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணிருப்பேன். அதில் நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, நான் டிசைட் பண்ணிட்டேன். நான் வந்துட்டு ஜெர்மன் ஸ்கில் இல்லாம ஜாப் தேட போறேன் அப்படின்ற மாதிரி. அப்படி தேடினால எனக்கு கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கும் மேல ஆச்சு ஒரு ஜாப் வாங்குறதுக்கு ஜெர்மனில. ஸோ அட் த எண்ட் பாத்தீங்கன்னா ஃபைனலா நான் ஜாப் வாங்கிட்டேன். லாஸ்ட் வீடியோல வந்துட்டு நான் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி எனக்கு ஆஃபர் லெட்டர் வந்துட்டு இன்னும் இஷ்யூ பண்ணல. பட் எனக்கு வந்துட்டு ஆஃபர் பண்றேன்னு சொல்றாங்க. பட் ஆஃபர் லெட்டர் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசியிருப்பேன். எனக்கு வந்துட்டு இப்போ ஆஃபர் லெட்டர் வந்துருச்சு. ஜாப் வாங்கினனால தான் நான் இந்த வீடியோவே போடுறேன். எவ்வளவுதான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஒருத்தன் ஜாப் வாங்காம வீடியோ போட்டா அது வந்துட்டு எந்த அளவுக்கு உண்மைத்தனம் இருக்கும், நீங்கள் நம்புவீங்க அப்படின்றது எனக்கு தெரியல. அதனால தான் நான் வந்துட்டு ஜாப் தேடும்போது எனக்கு இந்த 1.5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்துட்டு எனக்கு என் மேலேயே வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்பிக்கை இல்லாமல் இருந்துச்சு. நம்ம தேடுறது வந்துட்டு தப்பா இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் நான் இந்த ஒரு 1.5 வருஷமா நான் போட்ட எஃபர்ட்ல தான் நான் இந்த ஒரு வீடியோ 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ எனக்கு தெரியல. நான் போட்ட எஃபர்ட்டை வந்துட்டு சுருக்கி எவ்வளவு டீட்டெயிலாகவும் எவ்வளவு இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியுமோ எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இதில் ஏதாவது உங்களுக்கு பாயிண்ட் வந்துட்டு நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் அதை கமெண்ட் பண்ணுங்க. ஃபைனலாக எனக்கும் வந்துட்டு இந்த ஜெர்மனியில் வந்துட்டு ஒரு ஆஃபர் கிடச்சிருக்கு. உங்களுடைய ப்ரேயர்ஸ்க்கு எல்லாமே நன்றி. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, உங்களுக்கு கிடச்சிரும் ஹார்ட் ஒர்க் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. நீங்களும் ஹார்ட் ஒர்க் போடுங்க. சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5% இல்லை ஒரு 1% கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கூட எனக்கு சந்தோஷம் தான். ஸோ ஜாப் சர்ச் பண்ணுங்கள். நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோக்குள்ள உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பாய், see you.